உங்க பாட்டி தென்றல் எனக்கு மருந்து கொடுத்த வீடியோ காட்டியிருப்பாங்களே, அது சம்மந்தமா தான் பேச வந்தீங்களா? இல்ல இல்ல, அ, அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், தென்றலை பத்தியும் தெரியும். இந்த தாராவை கல்யாணம் பண்ண சொல்லி பாட்டி என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. என்னால அந்த தாராவை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா என் மனசுல தென்றல் தான் இருக்கா. நான் வர வழியில தென்றலை மீட் பண்ணி பேசிட்டு தான் வரேன். ஓ, தென்றல் கிட்ட என்னப்பா கேட்ட? ஃபியூச்சர்ல சித்துவ லவ் பண்ற ஐடியா இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு தென்றல் என்ன சொன்னா? அவ அப்படி ஒரு ஐடியாவே இல்லைன்னு சொன்னாமா. சித்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், மற்றபடி வேற எந்த ஐடியாவும் இல்லைன்னு ரொம்ப கிளியரா சொல்லிட்டா. உங்ககிட்டயும் இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். என்கிட்ட கிளியர் பண்ணிக்க என்ன இருக்கு ப்ரோ? இல்ல, ஏற்கனவே நீ தென்றலை லவ் பண்ண, அந்த காதல் இன்னும் உன் மனசுல இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ப்ரோ, இதுக்கு நான் ஹானஸ்டாவே பதில் சொல்லிடுறேன். காதல் ஒன்றும் காய்ச்சல் இல்லை ப்ரோ, வந்துட்டு கொஞ்ச நாள்ல காணாம போறதுக்கு. காதல் வேற. அது மனுஷன் மனசுக்குள்ள ஒரு தடவை வந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த மனசை விட்டு போகாது. தென்றல் மேல எனக்கு வந்த காதல் என் மனசுக்குள்ள இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த காதலை ஏத்துக்க சொல்லி நான் தென்றலை என்னைக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா காதல்ங்கிறது ஃபோர்ஸ் பண்ணி வர வேண்டிய விஷயம் இல்லை. அது தாய்ப்பாசம் மாதிரி தானா வர வேண்டிய விஷயம். தென்றல் என் காதலை தானா புரிஞ்சு என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்ல உங்களை மன்னிச்சு உங்களே ஏத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு ரெண்டுமே ஓகே தான். அன்னைக்கு நான் மண்டபத்தில் சொன்னதை தான் இன்னைக்கு சொல்றேன். தென்றல் தான் வாழ்க்கை சம்பந்தமா எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் அது அவங்க சுயமா யோசிச்சு எடுக்கிற முடிவா தான் இருக்கணும். அதனால எந்த வகையிலையும் என் காதலை ஏத்துக்க சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்தவே மாட்டேன். போதுமா? சரி, ஓகே, நான் கிளம்புறேன் சத்து. நான் கிளம்புறேம்மா. சரிப்பா, நான் அனுப்பிட்டு வரேன். சித்து பேசுனதை கேட்டீங்கல்ல? சித்துவும் தென்றலும் ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஆனா நீங்க தான் தேவையில்லாத குழப்பத்தோட இருக்கீங்க. எனக்கும் தென்றலுக்கும் நடக்கிற அந்த கல்யாணம் நின்று போனதை வச்சு எப்படியாவது சித்துவையும் தென்றலையும் சேர்த்து வச்சிடலான்னு நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தப்பெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன் உன் மேல தப்பே இல்லையா? ஆகாஷ், நான் இப்பவும் சொல்றேன், நீ நேரா உங்க வீட்டுக்கு போய் உன் பாட்டிய பார்த்து, இனிமே நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன், எனக்கு தென்றல் தான் முக்கியம், நீங்க எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தென்றலை சந்திச்சு என் பாட்டிய நான் சுத்தமா வெறுத்துட்டேன், எனக்கு நீதான் முக்கியம்னு சொல்லி நான் வந்துட்டேன்னு சொல்லிப்பாரு. அடுத்த நிமிஷமே உன் பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துடும். ஆனா உன் பாட்டிய உன்னால வெறுக்க முடியுமா? கேட்டா நன்றி கடன்னு சொல்லுவேன். ஆகாஷ், புராணத்துல வர கர்ணன் நல்லவன் தான், ரொம்ப நன்றி உள்ளவன் தான்.
ஆனா அவன் அந்த நன்றியை காட்டின இடம்தான் தப்பு. அந்த தப்பு தான் அவனுக்கு வந்த அத்தனை கஷ்டத்துக்கும் காரணமா இருந்தது. இன்னைக்கு நீயும் அந்த கர்ண மாதிரி தான் இருக்க. இதுக்கு மேல நீதான் யோசிக்கணும் ஆகாஷ். என்னம்மா டிஃபன்லாம் ரெடியா? ரெடி மாமா. உட்காருங்க மாமா, சாப்பிடலாம். ஓ அத்தையும் கூட்டிட்டு வாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஈவினிங் அத்தை ஏதோ வேலையா வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரல ஓ மாமா. அப்படியா? சரி பரவாயில்ல விடு. பொதுவா அவ வெளியில போனா அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துருவா. மெதுவா வரட்டும், நாம சாப்பிடலாம். ஆமா, ஆகாஷ் எங்க? அவன் சாப்பிட்டானா? அவன் இன்னும் சாப்பிடலங்க. நீங்க உட்காருங்க, அவனை நான் கூட்டிட்டு வரேன். முதல்ல அவனை கூப்பிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஆமாம்மா. அதோ அவனே வந்துட்டான். ஆகாஷ், ஏய் ஆகாஷ், வாடா சாப்பிடலாம். டேய் ஆகாஷ், 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 என்ன ஆச்சுடா? எல்லாரும் உன்னை சாப்பிடவான்னு கூப்பிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு காதுல வாங்காம போய்கிட்டே இருக்க. அப்படி என்னப்பா யோசனை? என்ன ஆகாஷ், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பாட்டி சொல்ற மாதிரி ஃபியூச்சர்ல தென்றலுக்கு சித்து மேல காதல் வர வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நான் தென்றலை மீட் பண்ணேம்மா. ஆனா தென்றல் சித்து தனக்கு எப்பவும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான்னு கிளியரா சொல்லிட்டா. இது உனக்கு சந்தோஷமான விஷயம் தானே ஆகாஷ்? அப்புறம் ஏன் டல்லா இருக்க? இல்லம்மா, அதுக்கப்புறம் இது விஷயமா சித்து வீட்டுக்கு போய் சித்துவையும் சாரதாமாவையும் மீட் பண்ணேன். ஆனா சித்துவும் கிட்டத்தட்ட தென்றல் சொன்ன மாதிரியே தான் சொன்னான். தென்றலோட லைஃபை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சுய விருப்பம் தான் முக்கியம். மற்றபடி நான் அவளை எந்த வகையிலையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சித்து ரொம்ப ஃப்ராங்கா பேசினாமா. இதுவும் உனக்கு ஃபேவரான விஷயம் தானப்பா, அப்புறம் ஏன் நீ குழப்பமா இருக்க? இல்ல தாத்தா, அதுக்கப்புறம் தனியா சாரதாமா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. சாரதாவா? அவ என்ன உங்ககிட்ட அப்படி சொன்னா? நான் பாட்டி பேச்சை கேட்காம இருந்தாதான் தென்றல் என்ன திரும்பவும் ஏத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நீ நேரா உங்க வீட்டுக்கு போய் உன் பாட்டிய பார்த்து, இனிமே நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன், எனக்கு தென்றல் தான் முக்கியம், நீங்க எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தென்றலை சந்திச்சு என் பாட்டியை நான் சுத்தமா வெறுத்துட்டேன், எனக்கு நீதான் முக்கியம்னு சொல்லி நான் வந்துட்டேன்னு சொல்லி பாரு. அடுத்த நிமிஷமே உன் பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துடும். ஆனா உன் பாட்டியை உன்னால வெறுக்க முடியுமா? கேட்டா நன்றி கடன்னு சொல்லுவேன். ஆகாஷ், சாரதாக்கா உன்கிட்ட ரொம்ப தெளிவா கரெக்டா சொல்லிருக்காங்க. அவங்க சொல்றத நீ கரெக்டா ஃபாலோ பண்ணு, நிச்சயமா தென்றல் உனக்கு கிடைப்பா. உண்மையாவாமா? ஆமாப்பா, நானும் அப்பாவும் ஆரம்பத்துல இருந்தே அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமலேயே இருந்துட்டோம். அதனால தான் அம்மாவும் என்னைக்கு இவ்வளவு மூர்க்கத்தனமா இருக்காங்க. நாங்களும் நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருக்கோம். நீயாவது உன் வாழ்க்கைய நீயே தீர்மானிக்கிற தைரியத்தை வளர்த்துக்கப்பா. இனிமே உன் கல்யாண விஷயத்துல மட்டும் இல்ல, உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்திலையும் உன் பாட்டி உன்னை கட்டாயப்படுத்தினா நீ அவகிட்ட தைரியமா முடியாதுன்னு மறுத்திருப்பா.
அப்பதான் உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். ஆகாஷ், ஆ? என்ன நாங்க சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா? நல்லா புரியுதுமா. இனிமே நான் எதையுமே சுயமா யோசிக்க கத்துக்கிறேன். வெரி குட்பா, வா சாப்பிடலாம். சரி வா, ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். வா, வா. வா. சித்து, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். நீ சாப்பிட்டுட்டு மாத்திரை எல்லாம் போட்டுரு. அம்மா, மார்க்கெட்டுக்கு அப்புறம் போய்க்கலாம். இதை போய் எங்க ஆபீஸ்ல கொடுத்துருவாங்க. இது என்ன லெட்டர்? இது என்னோட ரிசைனிங் லெட்டர். நான் எஃப்எம்ல இருந்து நின்னுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க ஆபீஸுக்கு போய் இதை தென்றல் கிட்ட கொடுத்து இதை மேனேஜர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. ஏன்டா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்த? எல்லாம் தென்றலோட நல்லதுக்கு தான். எனக்கு புரியல. நீ வேலையை விட்டு நிக்கிறதுனால தென்றலுக்கு என்ன நல்லது? தென்றல் என் மேல அளவுக்கு அதிகமாக அக்கறைப்பட்டு ஒரு ராத்திரி முழுக்க இங்கே தங்கினதுல அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம். அவங்க பெத்த அம்மாவே அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. நான் இதுக்குமே தென்றலோட தொடர்ந்து டிராவல் பண்ணா சரியா வராதுங்க. அதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல்ல. நீதான் தென்றல் அப்பாவுக்கு புரிய வச்சு அவரையும் லக்ஷ்மி அம்மாவையும் தென்றல் கிட்ட சமாதானப்படுத்தி வச்சுட்டல்ல. அது விஷயமா ராத்திரி கூட நீ தென்றல் கிட்ட சந்தோஷமா தானே பேசிட்டு இருந்த. இப்ப திடீர்னு ஏன் உனக்கு இப்படி ஒரு குழப்பம்? இல்லைம்மா, இது என்னோட குழப்பம் இல்லை. தென்றலோட நல்லதுக்காக நான் எடுத்திருக்க தெளிவான முடிவு. என் விஷயமா தென்றலோட அம்மா இப்போதைக்கு தென்றல் கிட்ட சமாதானம் ஆயிருந்தாலும் கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. திரும்பவும் தென்றல் என்கிட்ட க்ளோஸாக பழகிறத அவங்க அம்மாவால் ஏற்றுக்கவே முடியாது. தென்றலோட அம்மா பாவமா, அவங்க ஒரு அப்பாவி. அதனாலேயே அவங்களுக்கு நிறைய குழப்பம் வரும். அந்த குழப்பத்தில் தென்றல் என் கூட பழகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்காக தென்றலோட அம்மா தென்றலை வேலையை விட்டு நிற்க சொன்னாலும் சொல்லிடுவாங்க. தென்றலுக்கு இந்த ஆர்ஜே வேலை ரொம்ப பிடிச்ச வேலை. அது அவங்க ரொம்ப முக்கியமான கெரியராக ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு அப்படி இல்லை. ரேடியோவில் தென்றலோட வாய்ஸை கேட்டு தான் நான் ஆர்ஜே ஆகணும்னே ஆசைப்பட்டேன். இப்போ அதே தென்றலோட நல்லதுக்கு தான் நான் இந்த வேலையை தூக்கி போட முடிவு பண்ணிட்டேம்மா. டேய், நீ வேலையை விட்டு நிக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த வேலை போச்சுன்னா நீ வேற ஆபீஸ்ல வேற வேலையில கூட சேர்ந்துருவ. ஒருவேளை நீ வேலைக்கே போகாம வீட்ல சும்மாவே இருந்தாலும் அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா உனக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் பெருசா ஆசைப்பட்டுட்டு இருக்கேனே, அந்த ஆசையை நான் என்ன பண்ணட்டும்? நீயும் தென்றலும் எப்பவும் போல சந்திச்சுக்கிட்டா தானே அவளுக்கும் உன் மேல காதல் வரும். அதுக்கு நீங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாதானே சரியா வரும். அம்மா, ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தா அதுக்காக நம்ம எந்த முயற்சியும் பண்ணாம இருந்தாலும் அது தானாவே நடக்கும். அது நடக்கக்கூடாதுன்னு இருந்தா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அது நடக்காதுமா. அதனால தேவையில்லாம நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம சீக்கிரம் ஆபீஸுக்கு போய் தென்றல் கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துட்டு வாங்கம்மா. இல்ல சித்து, என்னால முடியாது. ப்ளீஸ்மா, எனக்கு உடம்பு முடியலம்மா. இல்லைன்னா உங்க காலில் கூட விழுந்துருவேன். டேய், என்னடா இப்படி எல்லாம் பேசுற? மா ப்ளீஸ்மா, போங்க. சாரிம்மா, நான் தென்றல் கூட தொடர்ந்து டிராவல் பண்றதுனால தான் அவங்க என்ன வெறும் ஃப்ரெண்டா மட்டுமே பார்க்கறாங்க. ஒருவேளை அவங்கள விட்டு நான் விலகி இருந்தா அவங்களுக்கு என் மேல காதல் வர வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இதை உங்ககிட்ட நேரடியா என்னால சொல்ல முடியலம்மா. சாரி. இந்த முயற்சிக்கு அப்புறமும் தென்றலுக்கு என் மேல காதல் வரலைன்னா நான் அவங்கள தொந்தரவு பண்ணவே மாட்டேம்மா. மொத்தமா அவங்கள விட்டு விலகிடுவேன்.
அம்மா, என்ன இங்க வந்திருக்கீங்க? நான் காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போது கூட நீங்க இங்க வரத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. மேக்னா, இது கொஞ்சம் பாரு. இது ஓகே தானே? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்னம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? அத்தை, வாங்க ஆண்டி. வாங்க அத்தை. என்ன திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? சித்துக்கு லீவ் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா? இல்லம்மா, இது வேற விஷயம். வேற விஷயம்னா என்ன விஷயம் ஆண்டி? அது நான் உங்க மேனேஜரை பார்க்கணும். எங்க மேனேஜர் தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாராமா. அவர் போஸ்டிங்க இப்ப மேக்னா தான் இன்சார்ஜ் எடுத்திருக்கா. ஓ, அப்படியா? என்ன விஷயம் ஆண்டி, சொல்லுங்க. என்ன ஆண்டி இது? பிரிச்சு பாருமா. என்னாச்சு? என்ன எழுதிருக்கு அதுல? அத்தை, என்ன இதெல்லாம்? என்ன அத்தை, சித்து திடீர்னு ரிசைன் லெட்டர்லாம் கொடுத்திருக்கான். ரிசைன் பண்ற அளவுக்கு அவனுக்கு என்னமா பிரச்சனை? சொல்லுங்க ஆண்டி, அவனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் சித்து இப்படி ஒரு முடிவு எடுத்தான்? அத்தை ப்ளீஸ், என்னாச்சு? எதுக்காக சித்து ஜாபை ரிசைன் பண்றான்? சித்து இந்த வேலையை பார்க்கறத ஒரு குற்ற உணர்ச்சியா பார்க்கறாமா. புரியல அத்தை, என்ன குற்ற உணர்ச்சி? நீ அவனை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு நாள் முழுக்க அவனோட தனியா தங்கினதுனால உனக்கு ரொம்ப அவமானமாயிடுச்சு. உன் அப்பா அம்மா வேற உன் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. அதனால திரும்பவும் உன் கூட சேர்ந்து ஒரே இடத்துல ஒர்க் பண்ணா உன் அம்மா உன்னதான் திட்டுவாங்கன்னு சித்து ரொம்ப வருத்தப்படுறாமா. இதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் இனிமே அவனால உனக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். அத்தை, அவனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? எதுக்கு இப்படி லூசுத்தனமா யோசிக்கிறான்? அப்படி கேளு தென்றல். நான் காலையில வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது என்கிட்ட மட்டும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா 4 அரை அரைஞ்சு அவனை அப்பவே ஆஃப் பண்ணிருப்பேன். சரியான கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு. ரிசைன் பண்றானா? ரிசைன். ஆண்டி, அவன் தான் புரியாம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா? அவனுக்கு இதை நீங்க தப்பான புத்திமதி சொல்றதை விட்டுட்டு அவன் கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துட்டு நீங்களும் கிளம்பி வந்திருக்கீங்களே. நான் அவனுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா. ஆனா அவன் கொஞ்சம் கூட கேட்கல. கேக்கலனா பளார் பளார்னு 2 அரை விட வேண்டியதானே? என்ன அத்தை நீங்க? சிறுத்தை, அந்த லெட்டர் கொடு.